அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவன் பரிசுத்தமான வாழ்க்கை வாழணும். அதான் முக்கியமான ஒரு காரியம். கர்த்தர் தான் கேட்குறார். நீங்கள் அப்போஸ்தலன் பவுல் கொரிந்தி சபைக்கு எழுதும்போது 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் நீங்கள் 7ஆம் 8ஆம் இதை வாசித்து பாருங்கள். அதில் இவ்வாறு சொல்ல பாருங்கள், அந்த பண்டிகையுடைய தன்மைகள் எப்படி இருக்குன்னு சொல்லி. புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து செஞ்சுக்கிட்டுமா போதும். அப்போ பாருங்கள், பழைய மாவு நீங்கள் நான் என்ன செஞ்சிடணும்? களைந்து போடணும். எத்தனை பேருடைய வாழ்க்கையில் பழைய காரியத்திலலாம் இது இருக்கும். ஆனால் வேதம் கற்றுக் கொடுக்குற 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் நீங்கள் 17ஆம் இதை வாசித்து பார்க்கும்போது, ஒரு கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கும், பழையவர்கள் எல்லாம் என்ன செஞ்சுட்டு ஒளிந்து போயிட்டு. அதே போல் நீங்கள் லேவியராம் புத்தகத்தில் 26ஆம் அதிகாரம் 10ஆம் இதை வாசித்து பார்க்கும்பொழுது, போனது பழைய தானியத்தை சாப்பிட்டு புதிய தானியத்திற்கு என்ன வேணுமா? இடம் உண்டாகணும். அப்போ போதுமா? அதுக்கு பிறகு வீட்டில் போய் வாசி பார்த்துருங்க. புதிய தானியத்துக்கு இடத்தை என்ன செய்யணும்? உண்டாகணும். ஏன்னா பழையதையும் புதியதையும் என்ன செய்ய முடியாது. ஏன் போன வருஷம் அடுத்த நெல்லையும் இந்த வருஷத்தில் உள்ள நெல்லையும் ஒன்றா சேர்த்து என்ன செய்ய மாட்டோம்? போடுவோமா? போடவே மாட்டோம். ஏன் போட மாட்டோம்? இது ஒத்து என்ன செய்யாது, வரவே வராது. போன வருஷம் குத்தின அரிசி இப்போ குத்தின அரிசி உள்ளே போட்டால் இப்போ போட்ட அரிசியை என்ன செஞ்சிடும்? சீக்கிரம் வஞ்சிடும். பழையது என்ன செய்யாது, வேகாது. அப்போ விளக்கக்கூடியதான காரியத்தை நீங்கள் என்ன செய்யணும்? விளக்கணும். அப்போ விளக்கணும் அப்படின்னு ஆச்சுன்னா உடனே என்ன செஞ்சிடக்கூடாது, என்ன செஞ்சிட முடியாது. விளக்க முடியுமா? உடனே விளக்கிட முடியுமா? உடனே விளக்கிட முடியுமா? நிறைய நெல் இருக்குது, அது தூரத்துக்கு போட்டுற முடியுமா? இதோட அர்த்தமே வித்தியாசமான ஒரு அர்த்தம். இந்த நாளில் எல்லாருக்குமே நல்லா தான் தெரியும். நீங்கள் நல்லா புரிஞ்சிருப்பீங்க, நல்லா படிச்சிருப்பீங்க, எத்தனை பெருசாக கேட்டிருப்பீங்க. யாரெல்லாம் கேட்கலையோ ஒருவேளை கேட்டுக்கிடுங்க. இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அப்போது நீங்கள் யோவான் விஷயத்தில் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வாக்கியத்தை வாசித்து பார்க்கும்பொழுது அதில் வர சொல்ல பாருங்கள். 2ஆம் அதிகாரம் 7ஆம் வாக்கியம். இயேசு வேலைக்காரரை நோக்கி, ஜாடிகள் என்ன நிரப்புங்கள்? தண்ணீர். இந்த பிரசங்கெல்லாம் யாரும் கேட்கல, ஒருத்தருமே கேட்கலையா? டோட்டலாக சொல்லி எல்லோரும் கேட்டேன். சரி, இப்போ தான் மெசேஜில் போகிறோம். அதில் பிறகு எத்தனை பேர் கேட்டிருக்கோன்னு முடிவு பண்ணிவிடுங்க. எப்படி நம்ம நிரப்பப்பட்டிருக்கோம்னு சொல்லி நிறைவு பண்ணுங்க. சரி, அப்போ இந்த நாளில் கர்த்தர் சொல்லக்கூடிய அந்த காரியம் என்னாச்சா? போன வருஷத்து தானியத்தை நீ விலைக்கு தான் தீரணும். அப்போ பாருங்கள், இங்கே என்ன சொல்கிறாருன்னாச்சுன்னா, கற்சாடியில் என்னத்தை நிரப்புங்க? தண்ணி நிரப்புங்க. உடனே கொண்டு நிரப்பிட முடியுமா? நிரப்பிடுவாங்களா? ஏன் என்ன கேள்வி அப்படின்னு சொல்லி கேட்கலாம். தண்ணி நிரப்ப சொல்லியாச்சுல. சார், அப்போ பாருங்கள், நீங்கள் இதில் 6ஆம் வாக்கியத்தை வாசித்து பார்க்கும்போது அதில் வர சொல்ல பாருங்கள், தங்களை சுத்திகரிக்கும்படிக்கு ஒவ்வொன்று 2 3 குடம் பொறுக்கவே 6 கற்சாடி என்ன செய்யப்பட்டிருக்கு? வைக்கப்பட்டிருக்கிறது. இப்போ பாருங்கள், யூதர்கள் அவங்களுடைய தன்மை என்ன அப்படின்னாச்சுன்னா, நம்மளை மாதிரி அந்த ஜாடியில் இருக்க தண்ணியாக தொட்டியில் இருக்க தண்ணியை மோந்து என்ன செய்ய மாட்டான், கையை கழுவ மாட்டான். நான் ஒரு இந்த மேலப்பாளையத்துக்கு போயிருந்தேங்க, ஒரு கல்யாணம் விட்டு போயிருந்தேன். மேலப்பாளையம்னா யார் தான்? சாஹிபுகள், முஸ்லீம்கள். அப்போ அவங்க தான் இருப்பாங்க, பெரும்பாலும் அவங்க தான் இருப்பாங்க. நாங்கள் அப்படி கெஸ்ட்டாக போயிருக்கிறோம் கல்யாணத்துக்கு, எங்கள் கூட நல்லா இருப்பார் அப்படின்னு. அப்போ எங்களுக்கு மட்டும் ஒரு தனியாக ஒரு வாளியில் ஒரு மக்கை போட்டு என்ன செய்கிறாங்க, தராங்க. எதுக்கு? கையை கழுவுறதுக்கு. அவங்களுக்கு மக்கு கிடையாது, ஒன்றும் கிடையாது. பெரிய தொட்டி மாதிரி இருக்கும்போது அவ்வளோ பேர் கையை உள்ளே விட்டு போயிடுறான். அப்போ அந்த தொட்டிக்கில் என்ன கிடக்கும்? அவன் கையில் உள்ள எண்ணெய்லாம் எச்சி விட்டுருந்துச்சு, அவ்வளவும் எங்கே தான் கிடக்கும்? அது உள்ளே தான் கிடக்கும். இப்போ பாருங்கள், 6 கற்சாடி இருக்குது. அப்போ அந்த எதுக்கு அந்த கற்சாடி வைக்கப்பட்டிருக்கு? வசனம் சொல்லுங்கள். தங்களை சுத்திகரிக்கும்படிக்கு தான் அங்கே கற்சாடி என்ன செய்யப்பட்டிருக்கு? வைக்கப்பட்டிருக்கு. அந்த கற்சாடியில் தண்ணி நிரப்புன்னு சொல்லி சொன்னாச்சுன்னா என்ன இருக்கும்? எப்படி இருக்கும் பார்த்தீங்களா? அப்போ இன்றைக்கு கற்று சொல்லக்கூடிய காரியம், உடைய ஜாடியை சுத்தம் பண்ணணும்னு சொல்ல. அல்லேலூயா. அடுத்த வருஷத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் ஒன்றை சுத்தப்படுத்திக்கொள். அல்லேலூயா. அப்போ பாருங்கள், நம்மை சுத்திகரிக்கணும். அப்போ சுத்திகரிக்கக்கூடிய அந்த நாள் இதுதான். அப்போ நான் சனிக்கிழமை தான் சுத்திகரிப்பாரான்னு வைக்கணுமா என்னன்னு தெரியலையாண்டவரே அப்படின்னா அது அட்வான்ஸாகவே வருது. என்ன காரணம் தெரியல. அப்போ பாருங்கள், இந்த நாளில் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் சுத்திகரிப்பு மிக 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 அவசியம். அல்லேலூயா. அப்போ விளக்க வேண்டியதான காரியத்தை என்ன செஞ்சிடணும்? விளக்கணுமா வேண்டாமா? இன்றைக்கி விளக்க வேண்டிய காரியத்தை விளக்கவே முடியலை. சார் சொன்னாங்க, கோபத்தை என்னால் என்ன செய்ய முடியல,
விளக்க முடியலன்னு சொன்னாங்க. அதே நீங்கள் 1 Corinthians 5ஆம் அதிகாரம் 8ஆம் வாக்கியத்தை வாசிங்களேன். நீங்கள் தான் வாசிக்கணும், கொஞ்சம் வாசிங்க. துர்க்குணம் பொல்லாப்பு என்னும் அல்ல, துப்புரவு உண்மை என்னும். அப்போ பாருங்க, புளிப்பில்லாத மாவு இருக்கணும்னாச்சுன்னா விளக்கக்கூடிய காரியங்கள் இருக்குது. இந்த புதிய வருஷத்தில் போகும்பொழுது ஆண்டவரே என்னை ஆச்சரியம் அப்படின்னாச்சுன்னா விளக்கக்கூடியதான காரியத்தை விளக்கினா தான் அடுத்த வருஷத்தில் ஆசீர்வாதமாக இருக்க முடியும். அல்லேலூயா. அதாவது அடுத்த வருஷத்தில் நீங்கள் சாப்பிடக்கூடிய இடத்துக்கு அடுத்த வருஷத்துக்குரிய தானியத்தை உண்டாக்குறதுக்கு பழைய காரியத்தை எல்லாம் என்ன செய்யணும், விளக்கணும்னு சொல்கிறார். யாருக்கெல்லாம் கேட்டால் கோபம் வராது, எனக்கெல்லாம் கோபமே வராது. என்ன எல்லோரும் சைலண்ட் ஆகிட்டீங்க? கோபமே வராதுங்க. யாருக்கு கோபம் வராது? நீங்கள் சொல்லுங்கள் எல்லாருக்கும் தான் கோபம் வருது. செத்தவனுக்கு தாங்க கோபம் வராது. ஏன்னா அவன் செத்தவன் மூக்கை பிடிச்சி திருக்கி பாருங்க, அவனுக்கு என்ன வராது? கையை தூக்கி மேலேருந்து கீழே தூக்கி போட்டு பாருங்க, என்ன வராது? கோபம் வராது. வேதம் சொல்லு கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வாக்கியத்தை வாசித்து பார்க்கும்போது ஞானஸ்நானத்தில் அவருடைய கூட என்ன செய்யப்பட்டோம்? அடக்கம் பண்ணப்பட்டோம். எத்தனை பேர் அடக்கம் பண்ணப்பட்ட சூழ்நிலை இருக்கிறோம்? ஆராய்ந்து பார்க்க வேண்டிய நம்ம மேலுள்ளதான கடமை. அப்போ பாருங்கள், இந்த 2025ஆம் ஆண்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் ஆண்டவரே நான் அடக்கம் பண்ணப்பட்டிருக்கேனா, என்னுடைய கிரியை மாம்சத்தின் கிரியைகள் எல்லாம் அடக்கம் பண்ணப்பட்டிருக்காதுன்னு சொல்லி பார்க்கணும். பார்க்காம அடுத்தது ஆண்டவரே அங்கே போய் 12 மணி அடித்த உடனே ஒரு சீட்டு தருவாங்க, இல்லை போய் வாங்கணும். அதை வாங்கினோடனே நம்ம ஆச்சரியப்பட்டு நினைக்கவே இல்லை. அந்த நினைப்பே வேண்டாம். வேதம் கற்றுக் கொடுக்க இவ்வாறாக கற்றுக் கொடு. நீ புது தானியம் உள்ளே வரணும்னாச்சுன்னா பழைய காரியத்தை வேண்டாத காரியத்தை தூக்கி தூரத்துக்கு போடணும். எந்த காரியங்கள் வேண்டாத காரியங்கள் இருக்கோ அவ்வளவு காரியங்களையும் தூக்கி தூர போட்டால் தான் அடுத்த வருஷத்துக்குரிய ஆசீர்வாதத்தை என்ன செய்ய முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். நம்ம சொல்லுவோம் 2ஆம் திருமுறை 24ஆம் அதிகாரம் 1ஆம் வாக்கியத்தில் சொல்லுவோம், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். நீ இவ்விதமாக இருந்தால் தான் நீ ஆச்சரியக்கப்பட முடியும். அல்லேலூயா. இல்லைன்னா ஆச்சரியப்படவே முடியாது. அப்போ 25ஆவது வருஷத்துக்கு போகிறதுக்கு முன்னால் நம்மை பரிசுத்தமாய் பாதுகாக்க வேண்டிய நம்ம இருந்தான கடமை. பழைய குற்றங்கள் குறைகள் எல்லாத்தையும் யார் மேலே கோபம் இருந்தாலும் ஆண்டவரே நீங்கள் எனக்கு மன்னிங்க அப்படின்னு சொல்லுங்கள். ஆண்டவர் கர்த்தர் பெரிய காரியம் செய்ய முடியும். பாருங்க, நீதிமொழியின் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வாக்கியத்தை வாசித்து பார்க்கும்பொழுது அது எடுத்து வச்சுக்கிறா. நீதிமொழி 16:7. ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமானதாக இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோட சமாதானமாகும்படி யார் செய்வாரா செய்ய மாட்டாரா? அப்போ நம்முடைய வழியில் யாருக்கு பிரியமாக இருக்கணும்? கர்த்தருக்கு பிரியமாக இருக்கணும். 143ஆம் சங்கீதம் 10ஆம் வாக்கியம் சொல்லுகிறது, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு பொதித்தரலும் நீரே என் தேர்வு நல்லாவியான செம்மையான வழியில் என்ன செய்வாராங்க நடத்துவாரான்னு சொல்கிறார். அப்போ அறிக்கையிடக்கூடிய காரியத்தில் அறிக்கையிட்டு தூக்கி தோறதுக்கு போட்டுட்டோம்னா தான் இந்த 2025ஆவது ஆண்டுக்குள்ளே பிரவேசிக்கும் பொழுது பரிசுத்தமான பிள்ளைகளை பிரவேசிக்கலாம். அல்லேலூயா. கண்களில் பரிசுத்தம், எல்லாவற்றிலும் பரிசுத்தமாக இருக்கணும். இதுக்கு முன்னால் இருந்த தூக்கி தூக்கி போடுங்க. ஒருவேளை இதுக்கு முன்னால் கண்ணு வித்தியாசமாக பார்த்துருந்தாலும் அந்த இதை தூக்கி என்ன செஞ்சுருங்க, தூக்கி போடுங்க. இருதயத்தின் சிந்தனைகளை தூக்கி என்ன செஞ்சுருங்க, தூர போட்டுருங்க. போடக்கூடியதான காரியத்தை எல்லாம் விளக்கிடுங்க. உமக்கு பிரியமானது என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஆராய்ந்து பார்க்கும் மூலம் கர்த்தருடைய வாழ்க்கையில் பெரிய காரியம் செய்ய முடியும். அல்லேலூயா. அப்போ பாருங்கள், இந்த கற்சாடி 6 கற்சாடிகள் இருக்குது. அப்படியே தண்ணீரை என்ன செஞ்சிட முடியாது, நிரப்ப முடியாது. அப்போ என்ன சொன்னால் இந்த பழைய தண்ணீர் அவ்வளோ சுத்தப்படணும். அல்லேலூயா. அந்த பழைய தண்ணீர் வெளியே கொட்டப்படணும். பழைய தண்ணீர் கொட்டப்படணும் வேண்டாமா? கொட்டப்படணும். அப்புறம் நம்முடைய வாழ்க்கையில் வேண்டாத காரியங்கள் இந்த தண்ணி ஆகவே ஆகாதுங்க. அவ்வளோத்தையும் தூக்கி போட்டுட்டு அதுக்கு பிறகு தான் புது தண்ணி உடனே நிரப்பிடுவாங்களா? அந்த தண்ணியை ஊற்றுன புது தண்ணி நிரப்பிடலாமா? என்னம்மா? கழுவணும். அது சரி தான். சரி வாங்க. சரி, அப்போ கழுவணும் அப்படின்னாச்சுன்னா அந்த தண்ணி எவ்வளோ நாளைக்கு முன்னால் இருந்த தண்ணி கற்சாடி உடனே என்ன செஞ்சிட முடியாது. கற்சாடியை என்ன செஞ்ச உடனே உங்கள் வீட்டில் தொட்டி இருக்குது, மண் தொட்டி, சிமெண்ட் தொட்டின்னு வைங்களேன். சிமெண்ட் தொட்டி எத்தனை பேர் டெய்லி கழுவோம்? டெய்லி கழுவிடா? சும்மா அந்த தண்ணியை பிடிச்சி வந்துட்டு மறு தண்ணியை பண்ணி பிடிப்பான். அப்போ அதில் உள்ள என்ன இருக்கும்? பாசி பிடிக்க தான் செய்யும். அதே போல் நம்முடைய இருதயமாகிய அந்த இதுக்குள்ள பாசி பிடிச்சிருக்குமா? பிடிக்க தான் செய்யும். அந்த பாசி பிடிச்சா நம்ம என்னத்தை போட்டு கழுவோம்? பிடிச்சும் போடுறு. என்னத்தை வச்சு ராவும் தேங்காய் சொல்லி இப்போ நல்லா ப்ரெஷ்ஷு எல்லாம் மாடலாக என்ன செஞ்சுருவாது. அவ்வளோத்தையும் போட்டு ராவி என்ன செய்வோம்? இது பண்ண அதுக்கப்புறம் ராவும்போது நமக்கு வலிக்குமா? அது தொட்டிக்கு வலிக்குமா? இப்போ நம்மளை ராவுறாருன்னு வைங்களேன்,
ஏன் ராவணமே வேண்டாமா? ஒருத்தர் வேண்டாம்னு சொல்லி கொடுத்து கண்டிப்பாக உள்ளே இருக்க ஆளுக்கெல்லாம் போகணும்னு ப்ரெஷ்ஷை போட்டு ராவத்தான் செய்யணும். அது பிடிச்சும் போட்டு என்னத்தையாவது போட்டு என்ன செஞ்சிட வேண்டியதான், ராவத்தான் செய்யணும். அப்படி ராவ வலிக்க தான் செய்யும். அதாங்க பாடுகள். குடும்பத்தில் ஒரு பாடுகள் வந்தாச்சுன்னா உடனே ஏன்னு உடனே டாக்டர் ஓடிடக்கூடாது. டாக்டர் ஓடிட்டா எனக்கு பாருங்கள் கூடி முடி சொல்லி பார்த்தேன், எனக்கு வேண்டாம்ல நல்லா இருப்பேன் பாருங்கள் சத்திராமல் இருந்து நான் டாக்டரை வரலையான்னு சொல்லி பார்த்தேன். ஒரு கால் தான் நடக்க முடியாமல் போச்சு. டாக்டர் கொண்டு போய் ஊசி போட்டான்னு 2 கால் நடக்க முடியாமல் போச்சு. அப்போது என்கிட்ட உள்ள என்ன குறை, என்னால் முழங்கால் போட்டு ஜெபிக்க முடியல, ஜெபம் பண்ண முடியலைங்க. கிட்டத்தட்ட முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணி 1.5 வருஷத்துக்கு மேலே ஆகிட்டு. ஏன்னாச்சுன்னா அன்னைக்கு போட்ட ஊசி இன்றைக்கி நின்று பாடு. முழங்கால் நானும் போட்டு தான் பார்க்கேன். முழங்கால் போட்டு 1 நிமிஷம் நின்னால் எழும்பவே முடியல. அப்படிப்பட்ட அவனோட சூழ்நிலை. ஏன் நீ யார்கிட்ட கேட்டால் ஆஸ்பத்திரி போனால் டாக்டர் போனால் கேட்கப்பட்டாரா? அப்போ ராவக்கூடியதான உரசக்கூடியதான காரியத்தை எல்லாம் உரசத்தாங்க. மூக்கையும் பிடிச்சி உரசுவார், கழுவுக்கு உரசுற மாதிரி மூக்கையும் உரசுவார், முகத்தையும் உரசுவார். அல்லேலூயா. ஏன்னாச்சுன்னா நம்முடைய வாழ்க்கையில் வித்தியாசமான வாழ்க்கையாக போய் கொண்டிருக்கோம். ஏசாயாவிற்கு புத்தகம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வாக்கியத்தை வாசித்து பார்க்கும்போது அதில் வேற சொல்ல பாருங்கள். ஏசாயா என்னம்மா? ஏசாயா 3ஆம் அதிகாரம் 16ஆம் வாக்கியம். பின்ன கர்த்தர் சொல்கிறதாவது சீயோன் குமாரத்தி எப்படி இருக்காங்களாம்? அகந்தையா. அப்போ சீயோன் குமாரத்திட்ட என்ன இருக்குது? இதுவரைக்கும் இருந்த சீயோன் குமாரத்தி நான் பரலோகத்தான் போயிட்டு இருக்குன்னு சொன்னாச்சுன்னா அந்த சீயோன் குமாரத்திட்ட என்ன இருக்குது? அகந்தை இருக்குதாச்சு. அதை பிடிச்சி ராவாரா ராவ மாட்டாரா? ராவ மாட்டாரா? கண்டிப்பாக ராவருக்கு விட்டா தான் ராவர். வேண்டாம் என்ன விட்டுரும் அப்படின்னா போ நீ எந்தாலையும் போடி விட்டுருவார். அப்போ சீயோன் குமாரத்தி அகந்தையாக நடந்து கழுத்தை நெரித்து கழுத்தை நினச்சி எப்படி நடக்க? அவங்க நடையே வித்தியாசமான நட. சீவனுக்கு போகிறாங்கன்னா வித்தியாசமான நட. சரி, கண்களாக எப்படி பார்க்குறாங்க? மறுட்டி பார்த்து நடையே ஒய்யாரமாக மாறிடும். இவங்களாம் எங்கே தான் போகிறாங்களாம்? சீவனுக்கு ஒரு நாள் என்ன செஞ்சிட முடியாது, போயிடவே முடியாது. இவ்வளோ இது இருக்குது. தங்கள் கால்களிலே சிலம்பொலிக்கு என்ன செய்கிறாள் தெரிகிறாள். ஒரு நாளும் பரலத்துக்கு என்ன செய்ய முடியாது, போக முடியாது. அதுக்கு முன்னால் இந்த 2024 ஆண்டுல நம்மகிட்ட என்ன காட்டில் பெருமை இருக்குதோ, அதாவது இது அவ்வளோ பெருமையை குறிக்கக்கூடியான காரியங்கள். என்ன காரணம் பெருமை? நான் பெரிய அதில் பெரிய இதில் பெரிய எல்லா பெரியும் ஒரு நொடி பொழுதுக்கு தாங்காதுங்க.